வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டங்க. 160 அடி ஆழத்தில் வச்சுருக்கோம். திருவாரூர் பக்கத்தில் ஆண்டிப்பந்தல் அப்படிங்கிற ஒரு ஊர். 160 அடி ஆழத்துலேருந்து 1.5 இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாக கிடைக்குது. ஒரு ஏக்கர் பாசனத்துக்கு இது தண்ணி பற்றாக்குறையே இல்லாமல் இருக்கும். ஒரு சோலார் பம்பு நீங்கள் போடணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா எப்போயுமே ஒரு அளவு அதிகமாக போட்டுக்கணும். இப்போ ஒரு 5 ஏக்கர் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7.5 ஹெச்பி போட்டுக்கணும். 3 ஹெச்பி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 ஹெச்பியாக போட்டுக்கோங்க. ஏன்னா சூரிய சக்தி மின்சாரம் நைட்டெல்லாம் ஓடவே ஓடாது. நிறைய பேர் இன்னும் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட்டெல்லாம் நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இரவு நேரத்தில் ஓடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அப்போது சோலார் பம்பு கட்டாயம் பகலில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் ஓடும். ஒருவேளை வெயில் காலமாக இருக்குது, நல்ல அதிகமான வெயில் இருக்குன்னா சாயங்காலம் 5:30 மணி 5:45 மணி வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் ஓடுது. அது வெயில் காலத்தை பொறுத்து இருக்குது. நார்மலாக 365 நாளில் சராசரியாக பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. கூடுதலாக ஓடுறது இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு எவ்வளோ தண்ணி இறைக்க முடியும் அப்படின்னு நம்ம கணக்கு போடணும். இந்த 3 ஹெச்பி பம்பு, இப்போ நீங்கள் போட்டிருக்கிற 3 ஹெச்பி பம்பு ஒரு நிமிஷத்துக்கு 120 லிட்டர் நமக்கு இறைச்சி கொடுக்கும். இப்போ நம்ம வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 80 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு வரும். அப்போ சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர் நிறையும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 6000 லிட்டர் நிறையும். அப்போ ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்க, ஒரு 50,000 லிட்டர் இந்த பம்பிலேருந்து நம்ம வெளியில் எடுக்க முடியும். அப்போ அந்த 50,000 லிட்டரை வச்சு நம்ம என்ன பாசனம் பண்ணலாம், இப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ கூடுதலாக 50,000 லிட்டருங்கிறது சராசரியான இறைப்பு திறன். ஒரு நல்ல வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு 70,000 லிட்டர் கூட இறைக்கும். வெயில் காலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பூமியில் இருக்க தண்ணியோட ஆழம் அதிகமாகிடும். அப்போ அங்கே ஒரு சிக்கல் வரும். அப்புறம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மேல் மட்டத்தில் இருக்கும், ஆனால் வெயில் கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிக்கல் இன்னும் வரும். அதனால் சராசரியாகவே ஒரு 3 ஹெச்பி பம்பு 160 அடி ஆழத்தில் வைக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர் இறைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 6000 லிட்ரு. ஒரு 8 மணி நேரம் ஓடுது, சராசரியாக ஓடுதுன்னா ஒரு 48,000லேருந்து 50,000 லிட்டர் நமக்கு இறைக்குது அப்படின்னா ஒரு ஏக்கர் பாசனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெல் பயிராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு ஏக்கரில் 1,00,000 லிட்டர் தண்ணியை நிப்பாட்டினீங்கன்னா நெல் பயிர் நிப்பாட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவு தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் எத்தனை ஏக்கர் பாசனம் பண்ண போகிறோம், எத்தனை ஹெச்பி நம்ம சோலார் பேனல் போடணும், எத்தனை ஹெச்பிக்கு பம்பு போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. இதே 3 ஹெச்பி பம்பை 400 அடியில் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 50 லிட்டர் தான் வரும். இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நேரத்தில் 400 அடி ஆழத்தில் 3 ஹெச்பியை வச்சுட்டு இதே மாதிரி நான் நெல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. அதனால் ஒரு பம்போட இறைவை திறன், அதாவது லிட்டர்ஸ் பர் மினிட்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்லாம் கியூபிக் மீட்டர் பர் ஹவர்னு போடுவாங்க. அது நமக்கு கணக்கு ஒன்றுமே வழங்காது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரிட்டிஷ் முறையில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 200 லிட்டர், ஒரு நிமிஷத்துக்கு 100 லிட்டர், அந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கரெக்டாக நம்ம பம்பிங் போட்டோம்னா லைஃப் டைம் நமக்கு இபி பவரே தேவைப்படாது. அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிற இந்த பாலிகிறிஸ்டலைன் பேனல், மோனோகிறிஸ்டலைன் பேனல்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதில் இந்த மோனோகிறிஸ்டலைன் பேனல் தான் இப்போ எல்லாமே வருது. இந்த 330 வாட்ஸு, 250 வாட்ஸு, இந்த பாலிகிறிஸ்டலைன் பேனல் எல்லாமே உற்பத்தியவே நிப்பாட்டிட்டாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் கொஞ்சம் மினிமம் அளவுக்கு பழைய பேனலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உற்பத்தி பண்ணுறாங்க. மற்றபடி அந்த உற்பத்தியை நிப்பாட்டிட்டதுனால எல்லாமே மோனோகிறிஸ்டலைன் தான் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம லோ லைட்டாக இருந்தாலும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஆழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பம்பு இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க பம்பு ஏசி பம்பு, சாதாரணமாக மின்சாரத்தில் ஓடக்கூடிய பம்பு. என்னென்னா சோலாருக்கு தகுந்த மாதிரி ஓடணும் அப்படின்றதுக்காக 220 வோல்ட்லேயே 3 ஃபேஸாக வைண்டிங் பண்ணியிருக்கோம். நார்மலாக 220 வோல்ட்டு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் ஓடக்கூடியது வேறு. அது ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு நடுவில் மட்டும் 220 வோல்ட் இருக்கும். இதில் 3 ஃபேஸு, ஒரு ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற மின்சார வித்தியாசம் தான் 220 வோல்ட். அப்போ இந்த மாதிரி 3 ஃபேஸில் பம்பு 220 வோல்ட் 3 ஃபேஸ் இருந்துச்சுன்னா சாதாரணமாக மின்சார ஸ்டார்டரில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு டிரைவ் இருக்கும். இந்த டிரைவில் கொடுத்து சிங்கிள் ஃபேஸ் மின்சாரத்தை ஒரு பக்கம் நீங்கள் கொடுக்கும்போது அவுட்புட்டில் 220 வோல்ட்டு 3 ஃபேஸ் வரும். சோலார் பேனல் ஒரு பக்கம் கொடுக்கும்போது அவுட்புட்டு 220 வோல்ட்டு 3 ஃபேஸ் வரும். இந்த மாதிரி 3 ஃபேஸ் பம்புகளை நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது
இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு பம்ப்பு நம்ம தயார் பண்ணிக்கணும். 1 ஹெச்பி அப்படின்னா 110 வோல்ட்டு 3 ஃபேஸ், வேறு ஒன்றும் இல்லை. சோலார் பம்ப் அப்படின்னா அதுதான். வைண்டிங்கை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். 2 ஹெச்பி அப்படின்னா 160 வோல்ட்டு 3 ஃபேஸ், 3 ஹெச்பி அப்படின்னா 220 வோல்ட்டு 3 ஃபேஸ். இந்த 1 ஹெச்பி 2 ஹெச்பி 3 ஹெச்பி இதுக்கு மட்டும்தான் வைண்டிங் மாறும். மற்ற எல்லா மோட்டார்களையும் டெக்ஸ் மோட்டார், மோட்டாரு, மகேந்திரா மோட்டாரு, சிஆர்ஐ மோட்டாரு, எந்த மோட்டாராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சோலாரில் ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணும்போது நமக்கு லைஃப் ரொம்ப நாளாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதுக்கப்புறம் பேரிங்கு, ஷாஃப்ட்டு நீங்கள் மாற்றி விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் ஓடும். ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் சைனாலேருந்து கண்டெய்னரில் இறக்கிட்டு வந்து பிஎல்டிசி பம்ப் விற்கிறாங்க. அந்த பிஎல்டிசி பம்போட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரே பேனலில் 2 பேனலில் ஓடும். அதிகபட்சமாக அதோட ஆயுள் வந்து 1 வருஷம்தான். அதுக்குள்ளே துரு பிடிச்சி இத்து போயிடும். கம்மி விலையில் போடணும் சார், கொஞ்ச நாளைக்கு 1 வருஷம் மட்டும் நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா பிஎல்டிசி பம்பு பெஸ்ட்டு சாய்ஸ். அதை எடுத்து ரன் பண்ணுங்க. நிரந்தரமாக நம்ம பயன்படுத்தணும், அதெல்லாம் அடிக்கடி தூக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் செலவு கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி ஏசி டிசி பம்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த டிரைவில் நம்ம சிங்கிள் பேஸ் கரண்ட்டை கொடுத்தும் அந்த 3 பேஸ் மோட்டாரை ஓட்டலாம். அதே மாதிரி சோலார் இன்புட் கொடுத்தும் அதே 3 பேஸ் மோட்டாரை ஓட்டலாம். இப்படி ஓட்டும்போது இதெல்லாம் இந்தியன் மேனுஃபேக்சரிங் பம்பு, மஹேந்திரா கம்பெனியில் வாங்கி பம்பு போட்டிருக்கோம், ஐஎன்விடி டிரைவ் போட்டிருக்கோம். இது வந்து குறைஞ்சபட்சம் நம்ம போட்ட தேதியிலேருந்து 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதுக்கப்புறம் இயல்பாக இடக்கூடிய தேய்மானத்தின் காரணமாக 5 வருஷத்துக்கு அப்புறமா சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் ஊரில் இருக்க லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேயே சர்வீஸ் பண்ணி ஓட வைக்கலாம். நீண்ட நாள் உழைக்கக்கூடியது.